ஸோ எவ்வளோ இன்னல்கள் எவ்வளோ தொல்லைகள். சுடிதார் செட்டை பார்க்க சுடிதார் செட்டு எனக்கு என்னால ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு சேனல். நான் உங்கள் ஜமுனா. இன்னைக்கு இந்த வீடியோவில் மீஷோவில் பர்ச்சேஸ் பண்ண சுடிதார் செட் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது டெனிம் கலரில் இருக்க இந்த சுடிதார் செட் தான் பார்க்க போகிறோம். இந்த சுடிதார் செட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால இந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப அழகாச்சு. ஒரு சட்டில் ப்ளூ வித் டார்க் ப்ளூ ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனால நான் சூஸ் பண்ணேன். இது ஆஸ் வெல் வந்து அனார்கலி செட். இது ரொம்ப நல்லா இருக்குது, நல்லா ப்ளீட்டியாக இருக்குது. தெரிஞ்சு பாருங்க, நல்லா ப்ளீட்டியாக இருக்குது. நான் மீடியம் சைஸ் ஆர்டர் பண்ணேன். மீடியம் சைஸ் எனக்கு ரிசீவ் ஆயிருக்கு. லூஸாகவும் இல்லை, டைட்டாகவும் இல்லை, கரெக்டாக இருக்குது எனக்கு. இது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 505 தான். தாராளமாக வாங்கலாம்னு நினைக்கிறேன். 505க்கு ஒரு சுடிதார் செட்டே நம்ம வந்து வாங்கணும்னா தாராளமாக வாங்கலாம். அண்ட் இதோட மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா காட்டன் தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு. ஷால்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அண்ட் இதெல்லாம் கஞ்சி போட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க நீங்கள் டாப்லாம், அந்த அளவுக்கு நல்லா இருக்குது. அண்ட் பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டார்க் ப்ளூ. இந்த ப்ளூ பார்த்தீங்கன்னா இந்த டார்க் ப்ளூவில் பிளெயின் ஸ்ட்ரெயிட் பேண்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுவும் நல்லா இருக்குது. ஒரு ஃபுல்ஃபில்லாக இருக்குது. ஒரு ஆஃபீஸ் ஒர்க்கு, காலேஜ் ஒர்க்கில் ரொம்ப தாராளமாக போடலாம் நீங்கள். அண்ட் இது நீங்கள் வந்து ஃபெஸ்டிவல் வரவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி நல்லா ஹெவி இயரிங், ஹெவி பேங்கிள்ஸ்லாம் போட்டுட்டு இருந்தீங்கன்னா இதெல்லாம் ஃபெஸ்டிவல் வைப்பாக இருக்குது. ஏன்னா இது அனார்கலின்றதுனால அதை நம்ம அப்படியே மல்டிபிள் யூஸாகவும் யூஸ் பண்ணிக்கலான்ற நான். ஓகே, நம்ம செகண்ட் பார்க்க போகிறோம் இந்த ஆஃப் ஒயிட் கலரில் இருக்க இந்த சுடிதார் செட் தான் பார்க்க போகிறோம். இந்த சுடிதார் செட் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. எதுனாலாம் இது ட்ரெஸ்ஸில் கொடுத்த பேட்டர்ன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இங்கே ஃபுல்லும் இந்த ஒரு லேஸ் மாதிரி வச்சு தச்சிருக்காங்க பாருங்க. அண்ட் இடையில அந்த சமிக்கி பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க அங்கங்கே. அது ரொம்ப ஹைலைட்டாக இருக்கும். ஒரு ஃபெஸ்டிவல் வைப்பும் கொடுத்துச்சு. அதனால நான் சூஸ் பண்ணேன் நான். இதோட ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா ரயான் ஸ்லப்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 571 தான். ஒரு 571க்கு தாராளமாக வாங்கலாம்னு நினைக்கிறேன். எதுனாலனா இந்த டாப் அவ்வளோ வந்து ஃபெஸ்டிவல் வைப்பாக கொடுக்குது, அங்கங்கே அந்த சமிக்கி வச்சதுனால. அண்ட் ஷால்லையும் வந்து உங்களுக்கு அந்த லேஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க. அண்ட் அங்கங்கே ஒரு ஹைலைட் கலர் கொடுத்துருக்காங்க, அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவில் கொடுத்துருக்காங்க, அந்த பிளெயின் கலர் அதுதான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹேண்ட்ஸ்லையும் பாருங்க அதே ஒர்க், ட்ரெஸ்ஸில் ஃப்ரண்ட்டில் இருக்க ஒர்க் தான் கொடுத்துருக்காங்க. பேக் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளெயின் தான். இதுக்கு வந்து லைனிங் கொடுக்கல. ப்ரீவியஸாக ஃபர்ஸ்ட் பார்த்ததுக்கும் லைனிங் கொடுக்கல. அண்ட் ரெண்டுமே வந்து டிரான்ஸ்பரண்டாக தெரியல. ஸோ அதனால நம்ம வந்து தாராளமாக வேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன் நான். அண்ட் இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா டாப்போட ஹைட்டு எனக்கு முட்டிக்கு கீழே நல்லாவே தாராளமாக இருக்குது. அண்ட் பேண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் பேண்ட் தான். இதுவும் நான் மீடியம் சைஸில் தான் ஆர்டர் பண்ணேன். மீடியம் சைஸ்லாம் வந்திருக்கேன். எனக்கு ரொம்ப லூஸாகவும் ரொம்ப டைட்டாகவும் இல்லை, கரெக்டான ஃபிட்டிங்கில் இருக்குது. இன்னும் எனக்கே கொடுத்து மெட்டீரியல் கொடுத்து தச்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஆக்சுவலி நல்லா கம்ஃபர்ட்டாக தான் இருக்குது எனக்கு. ஓகே, நம்ம தேர்ட் பார்க்க போது இந்த பப்பு கலரில் இருக்க சுடிதார் செட் தான் பார்க்க போகிறோம். இந்த கலர் ஆக்சுவலி நான் இமேஜில் பார்க்கும்போது காமிச்சிருக்கேன் பாருங்க. இமேஜில் காட்டும் போது ரொம்ப ஒரு பிங்க் ஷேடில் இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் ரிசீவ் ஆனோடனே எனக்கு இந்த ட்ரெஸ் தான் சொல்லிட்டு எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருந்துச்சு. அப்புறம் அந்த டிசைன்ஸ்லாம் பார்த்தப்ப தான் எனக்கு தெரிஞ்சு ஓகே இந்த ட்ரெஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு கலர் சேஞ்சஸ் தெரிஞ்சுது எனக்கு. அது பிங்க் ஷேடில் இருக்குது, எனக்கு வந்து லாவெண்டர் ஷேடில் தெரியுது எனக்கு. மேபி லைட்டிங் டிஃப்ரென்ஸாக என்னன்னு தெரியல. பட் எனக்கு பர்சனலாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா எனக்கு மெட்டீரியல் ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருக்கு. ஃபேப்ரிக் நேம் வந்து சந்தேரி காட்டன் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சாஃப்டா இருக்கு. லைனிங் கூட கிடையாது ட்ரெஸ்ஸுக்கு. பேண்ட் அண்ட் டாப்புக்கு லைனிங் கிடையாது. இந்த ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 690 கொடுத்துருக்காங்க. இது நான் வந்து எம் சைஸில் தான் வாங்கினேன். மீடியம் சைஸில் எனக்கு ரிசீவ் ஆயிருக்கு. எனக்கு ஓகே, லூஸாகல டைட்டாகல கரெக்டாக தான் இருக்கு. இது டிசைன்ஸ் பாருங்க, நல்ல ஒரு வி நெக்கில் அண்ட் அங்கங்கே வந்து இந்த எம்ப்ராய்டிங் ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க. சில்வர் கலரில் எம்ப்ராய்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப தின்னாக இருக்குது. இல்லைன்னா நம்ம எதாவது பட்டுச்சுன்னா நூல் இழைஞ்சிடும், ஓட்டையே போட்டுரும். அந்தளவுக்கு ரொம்ப தின்னாக இருக்குதுன்னு நான் சொல்லலாம். ஒரு ஷால் மெட்டீரியல் மாதிரி இருக்குது. ஷிஃபான் கிளாத் கொஞ்சம் திக்காஞ்சு அப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்குது. ஹேண்ட்ஸ்லேயும் பாருங்க லேஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஷால் வந்து ஆர்கன்ஸா டைப் நினைக்கிறேன் நான். அதுலேயுமே வந்து இது மேட்ச் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு சில்வர் கலரில் ஒரு எம்ப்ராய்டிங் பண்ணியிருக்காங்க, ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. சரிதா? மற்றபடி ஷால் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளெயின் தான். டாப்பில் தான் வந்து அங்கங்கே உங்களுக்கு ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க, எம்ப்ராய்டிங் ஒர்க் டிசைன் கொடுத்துருக்காங்க. பேண்ட் பார்த்தீங்கன்னா அதுவும் சந்தேரி காட்டன் தான். அதுவும் வந்து ரொம்ப ஃபுல் அண்ட் ஃபுல் பிளெயின். கம்ஃபர்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு எங்கேயுமே குத்தலை, எதுவுமே இஷ்யூஸ் எதுவுமே கிடையாது. நல்லா தான் இருக்குது. நல்லா ஒரு ஃபெஸ்டிவல் வைப்பாக இருக்குது. ஆனால் ஏன்னா கொஞ்சம் திக்காக இருந்திருக்கலாம், இல்லை ஒரு லைனிங் கொடுத்துருக்கலாம் நம்மளுக்கு. ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு
கான்ஃபிடென்ட்டாக இருக்கும், எதுவும் கிளியாது எதுவும் கொள்ளாதுன்னு சொல்லிட்டு. ஒரு 10 யூஸ்க்கு வாஷ்க்கு அப்புறம் யூஸ் பண்ணிங்கன்னா கிழிஞ்சிரும்ன்ற மாதிரி ஒரு பயம் கொடுக்கும் நம்மளுக்கு. இது நான் 690 கொடுத்து வாங்கினா கொஞ்சமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்ல, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கு. ஓகே ஓகே அப்படின்னு சொல்லலாம், மஸ்ட் பை சொல்ல முடியாது, அந்த மாதிரி இருக்கு எனக்கு இது. ஓகே, நம்ம ஃபோர்த் பார்க்கும்போது இந்த பிளாக் கலரில் இருக்க சுடிதார் செட் தான் பார்க்க போகிறோம். இந்த சுடிதார் செட் எதனால பிடிச்சதுன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் டாப்பு. ஸோ எனக்கு இந்த கீழே மட்டும் இங்கே ஃப்ளார் டிசைன் இருக்கும், ஒரு பிக் ஃப்ளார் டிசைன் இருக்கும். இந்த இமேஜில் பார்த்துட்டு இந்த மாடலுக்கு அது ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. ரொம்ப ஒரு ஆஃபீஸ் வேறு வந்துச்சு, ஒரு நல்ல ஃபெஸ்டிவல் வைபாகவும் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. எதனால ஃபெஸ்டிவல் வைப்னா இதெல்லாம் ஷாலில் நிறைய உங்களுக்கு அந்த டிசைன் கொடுத்தது ஒயிட் கலரில், அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதனால தான் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. பிளாக்ல நிறைய பேர் வந்து ஆக்சுவலி வந்து ஃபெஸ்டிவல் வேருக்கு வேர் பண்ணுறாங்க, அதனால சரி இது ஆட் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு நான் ஆட் பண்ணேன். இதுலேயே வந்து ஒரு ப்ளூ கலர்லேயும் காம்பினேஷன்ஸில் இருக்குது, செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் இதெல்லாம் ஒரு யூ நெக்கில் கொடுத்துருக்காங்க, இங்கே ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க, இங்கே ஒரு டிசைன்ஸ் பாருங்கள், 3 டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே அங்கங்கே வந்து உங்களுக்கு ஒரு பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட் ஃபார் டிசைன் தான், இது ஓப்பன் பண்ண முடியாது. ஒரு 3/4 ஒரு ஹேண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஃபுல் காட்டன் தான். இது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 578 தான். 578 தாராளமாக வாங்கலாம்னு நினைக்கிறேன் ஒரு சுடிதார் செட்டு. பேண்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு பிளெயின் ஸ்ட்ரெயிட் பேண்ட் தான், நல்லா இருக்குது. இது வந்து எனக்கு முட்டி கீழே கொஞ்சம் நல்லாவே இருக்குது. எனக்கு அந்த டாப் ஹைட்டு, ஷால் நல்லா சாஃப்டாக கம்ஃபர்ட்டாக இருக்குது. சாரி, நான் இந்த வாட்டி நான் மீடியம் சைஸ் ஆர்டர் பண்ணல, மீடியம் சைஸ் வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக்ல ஆயிடுச்சு. அது ஸோ இது பிடிச்சதுன்னா நான் எல் சைஸ் ஆர்டர் பண்ணேன். எல் சைஸ் எனக்கு கொஞ்சம் பிட் லூஸாக இருக்குது, தெரிஞ்சவங்களுக்கு லூஸாக இருக்குது, அவ்வளோதான். இப்போது அகைன் அது ஃபுல் அவுட் ஆஃப் ஸ்டாக்ல ஆயிடுச்சு. முடிஞ்சால் நான் வேறு ஒரு லிங்க் வேணால் உங்களுக்கு ஆட் பண்ணி கொடுக்குறேன். இதே மெட்டீரியலில் இருக்கிற வேறு டீலரோட லிங்க் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன்னு, அதை நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே, நம்ம ஃபிஃப்த்து பார்க்கும்போது இந்த பிங்க் கலரில் இருக்க சுடிதார் செட் தான் பார்க்க போகிறோம். இது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 592. இது பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த லேஸோ கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது. உள்ள லைனிங் கொடுத்துருக்காங்க. பார்த்துருக்கு அந்த 5 ட்ரெஸ்ல 4 ட்ரெஸ் வரைக்கும் லைனிங் இல்லவே இல்லை, இதில் மட்டும் லைனிங் கொடுத்துருக்காங்க. இந்த லைனிங்கும் எனக்கு தைஸ் வரைக்கும் தான் லைனிங் கொடுத்துருக்காங்க, என்ன ரீசன் தெரியல. இதோட மெட்டீரியல் நேம் வந்து விஸ்காஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு. இந்த லைனிங் என்ன பர்பஸ்க்காக கொடுத்துருப்பாங்கன்னா, இந்த டிசைன் இருக்குல்ல, அது ஹோலாக இருக்குது. ஸோ ட்ரான்ஸ்பரண்ட் தெரியக்கூடாதுக்காக ஹிப் வரைக்கும் அந்த தைஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க இந்த லேஸை. ஓகே, இட்ஸ் குட். அண்ட் ஹேண்ட் ஸ்லீவ் பாருங்க, கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நல்லது ஓப்பன் கொடுத்துட்டு இங்கே மட்டும் ஒரு சம்கி ஒர்க் கொடுத்துருக்காங்க, தெரியுதா உங்களுக்கு? சமைக்க கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கேயும் அந்த லேஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஷால் எல்லாம் ஆப்போசிட்டோ ஒரு நல்ல ஆர்கன்ஸா, மிக்ஸ்ட் ஆஃப் ஆர்கன்ஸான்னு சொல்லலாம் நம்ம, அந்த மாதிரி இருக்குது ஷாலு. அதில் அங்கங்கே டிசைன் வச்சு இதுக்கு ஒரு பேண்ட் கொடுத்துருக்காங்க. பேண்ட் வந்து நல்லா பலாசோ பேண்ட் மாதிரி இருக்குது. இந்த ஹேண்ட்ஸில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, இந்த டிசைன் தான் கீழேயும் கொடுத்துருக்காங்க, அவ்வளோ பெரிய பாட்டமில் கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்கு. சுடிதார் ஹைட் பார்த்தீங்கன்னா முட்டி கீழே இருக்குது. இந்த காலர் வச்சதும் நல்லா தான் இருக்குது. ஓகே, இதில் வந்து ரிமூவபிள் பட்டன் கிடையாது, ஜஸ்ட் ஃபார் டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த டிசைன் வந்து 2 பக்கமே கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது. நான் மீடியம் சைஸ் ஆர்டர் பண்ணேன். பிட் ஃபிட்டிங்காக இருக்கிற மாதிரி, எனக்கு டைட்டும் சொன்னால் ஃபிட்டிங்காக இருக்குன்ற மாதிரி சொல்லலாம். பட் யூஸ் பண்ண வாஷ் பண்ண நம்மளுக்கு ஷிங்காக சான்சஸ் நிறையவே இருக்குது. ஏன்னா உள்ள லைனிங் வந்து கொஞ்சம் காட்டன்றதுனால ஷிங்காக சான்சஸ் நிறைய இருக்குது. நீங்கள் நெக்ஸ்ட் டைம் சூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் உங்கள் சைஸ் சூஸ் பண்ணுறீங்க, நெக்ஸ்ட் சைஸ்லேயே நீங்கள் வந்து சூஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும். நான் அதை போட்டு எக்ஸ்சேஞ்ச் தான் பண்ணணும். நான் ஓகே, லாஸ்ட் டைம் ஃபைனலாக பார்க்க போகிறோம். இந்த ப்ளூ கலரில் இருக்க இந்த சுடிதார் செட் தான் பார்க்க போகிறோம். இந்த சுடிதார் செட்டு எனக்கு பிடிக்கல. ஏன்னா கலர் ஓகே, கலர் வந்து கொஞ்சம் சட்டிலாக தான் இருக்குது. பட் எனக்கு இது அனாக்கல் நினச்ச எடுத்தேன். அனாக்கல் வந்து ரொம்ப ஹைட் கம்மியாகவும் இருக்குது. இந்த ப்ளீட்டும் வந்து இல்லவே இல்லை சுத்தமாக. இங்கே பீஸ் வச்சாதான் தைச்சாதான் அனாக்களி மாதிரி இருக்கும். அண்ட் இது ஹைட்டும் இப்படி வந்து இல்லை, சரி அவங்களுக்கு இப்படி தான் இழுக்க முடியுது என்னால்.
அவ்வளோ எக்ஸ்டெண்ட் தான் என்னால் போக முடியுது, அவ்வளோதான். அண்ட் நெக் ரொம்ப க்ளோஸ்டாக இருக்குது. அண்ட் கையில் இருக்க அந்த லேஸ் ஒர்க்லாம் வந்து குத்துது. ஷால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆர்கன்ஸா மிக்ஸ்டு மாதிரி இருக்குது. இது வந்து காட்டன் பிளென்னு கொடுத்துருக்காங்க, பட் காட்டன் பிளெண்ட் மாதிரி இல்லை, ஆர்கன்ஸா மாதிரி இருக்குது எனக்கு இந்த ஷாலு. டாப் அண்ட் பாட்டம் பார்த்தீங்கன்னா எனக்கு காட்டன் பிளெண்ட் மாதிரி தான் இருக்குது, அது ஒன்றும் குறையா தெரியல எனக்கு. பட் எனக்கு திடீர்னு பார்க்க ரொம்ப கொச்சன்னு இருக்க மாதிரி டிசைன்ஸ்லாம், இந்த மாடல் பார்க்கும்போது கொஞ்சம் டிசைனாக தெரிஞ்சுது. பட் எனக்கு வேர் பண்ணதுக்கப்புறம் இன்னும் கொச்சன்னு இருக்க மாதிரி இருக்குது, டிசைன்ஸ் கச்சன்னு இருக்க மாதிரி இருக்குது. கொஞ்சம் அங்கங்கே தான் நல்லா இருந்திருக்கும்னு தோணுச்சு எனக்கு. இது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 591. மீடியம் சைஸாக ஆர்டர் பண்ணேன். எனக்கு ஃபிட்டிங்காக இருக்குது, லூஸாக இல்லை, ரொம்ப டைட்டாக இல்லை, ஃபிட்டிங்காக இருக்கிற மாதிரி இருக்குது. அதை வச்சு யூஸ் பண்ண முடியாது, காட்டன்றதால ஷிங்காக நிறைய சான்சஸ் இருக்குது ப்ரீவியஸ் டேஸ் மாதிரி. இதுக்கும் லைனிங் கொடுக்கல, காட்டன்றதால மேபி லைனிங் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். பட் ஹைட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது, முட்டிக்கு தான் கரெக்டாக இருக்குது எனக்கு. கையிலும் ஓகேவாக இருக்குது. இந்த லேஸ் ஒர்க் தான் நீங்கள் எனக்கு குத்துது, அவ்வளோதான். அண்ட் இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா தான் இருக்குது. நெக்குக்கு இந்த பானா நெக் மாதிரி கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது. இந்த கிளாத் டிசைனில் தான் வந்து பேண்ட் கொடுத்துருக்காங்க, அது ஸ்ட்ரெயிட் பேண்ட். ஓகேன்னு சொல்லலாம், ரொம்ப டூ மச்சாக சொல்ல முடியாது, ஏன்னா எனக்கு சாட்டிஸ்ஃபை இல்லாத மாதிரி இருக்குது. அவ்வளோதான். ஓகே, வீடியோ 2 கண்டாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கா நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் பார்த்த ட்ரெஸ்ஸஸில் எதெல்லாம் பிடிச்சிருக்கு, எதெல்லாம் பிடிக்கல, இதெல்லாம் நீங்கள் மஸ்ட் பை நினைக்கிறீங்க, இதெல்லாம் இன்னும் நல்லா இருந்திருக்கலாம்னு நினைக்கிறீங்கன்றதை எனக்கு கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள், நானும் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்டில் த பை ஃப்ரம் ஜமுனா. பாய்.